விர்ச்சுவல் கார்டு எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸ்விஃபி கார்டில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் லோகோ, பேக்ரவுண்டு, டைட்டில் இது எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் லிங்க்கு எல்லாமே வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் எல்லாமே வச்சுக்கலாம். உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே இதில் ஷோ பண்ணிக்கலாம். இது அப்படி கார்டு கொடுத்தோம்னா சேவ் ஆகிக்கிறோம். மொபைலுக்கு கொடுத்தோம்னா சேவ் ஆகிக்கிறோம், இல்லைன்னா சேவ் ஆகாது. அதான் கான்டாக்ட் லிஸ்ட்டில் சேவ் ஆகிக்கிறோம். இது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துக்குங்க. டேஷ்போர்டு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் கார்டு கிளிக் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய பேனல் கிளிக் பண்ணுங்கள். சைஸ் இந்தளவு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. பேனர், அதுக்கப்புறம் உங்கள் லோகோவும் இந்த சைஸில் வச்சுக்கோங்க. ஸ்லாக் உங்களுடைய உங்கள் நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் கியூ டெக்குன்னே வச்சிடுறேன். டைட்டில் கியூ டெக்னாலஜி. இது தேவையில்லை, இது அப்புறமா பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், சப்டைட்டில் ஓகே, நான் சப்டைட்டில் இதுவே கூட கொடுத்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்களா. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இது நமக்கு எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஒரு விர்ச்சுவல் கார்டு வந்துருச்சு. இது கீழே இப்போ நமக்கு ஒரு இது பண்ணிக்கலாம். வெப்சைட்டு, நம்ம கான்டாக்ட்லாம் ஆட் பண்ணலாம். வெப்சைட் ஆட் பண்ணலாம். இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வந்துடும். இதுக்கு டைட்டில் வச்சுக்கலாம். என்ன அது வேணுமோ. இல்லை, நான் ஃபஸ்ட்டு கான்டாக்ட் செட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வைக்கிறேன். கான்டாக்ட் எனக்கு ஃபோன் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வாட்ஸ்அப்பே வைக்கிறேன். வாட்ஸ்அப் கோடோடு சேர்த்து போடணும். அதாவது 91 ப்ளஸ்ஸு போட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர மொபைல் நம்பர் 10 நம்பர். 91ன்றது நம்ம இந்தியா கோட் நம்பரு. அதுக்கடுத்து 8098329722 8098329722. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம். கான்டாக்ட் வாட்ஸ்அப்னு கூட வச்சுக்கலாம். கான்டாக்ட் யூஸ். ஓகே, இப்படி கூட இருக்கட்டும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு கான்டாக்ட் நம்பர் வந்துருச்சு. ஓகே, இப்போ இது வந்திருக்கு இல்லையா, கான்டாக்ட் யூஸு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். இதில் வெப்சைட் கிளிக் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருங்க. வேறு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்கும். இதில் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லா சோஷியல் மீடியாவும் இருக்கும். உங்கள் வெப்சைட் வேணாலும் வெப்சைட் கொடுத்துக்குங்க. அட்ரஸ் வேணாலும் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வெப்சைட் கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடையதை இது பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் இல்லையா. நான் அந்த நேமே கொடுத்துக்கிறேன். URL certain with QR code.
ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு வந்து வந்துருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்து பிட்லி லைஃப் இதை வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெப்சைட்டே கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு நேம் வந்து இந்த ப்ராடக்டோடைய நேம் கொடுத்துடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். உங்களுடைய ப்ராடக்ட் என்ன இதுவோ அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணி அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது அதை கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அப்போ தான் தெரியும். ஓகே, இது வேலை முடிஞ்சிச்சு. நான் ஃப்ரீ கோ ஃபார்ம் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. கொஞ்சம் புரிகிற மாதிரி ஷார்ட் நேமாக கொஞ்சம் புரிகிற மாதிரி. ஓகே, ஆன்லைன் ஃபார்ம் பில்டர் ஃப்ரீ அன்லிமிட்டெட். அடுத்து வேறு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஓகே, இது முடிஞ்சிச்சு இல்லையா? அப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை இப்போ காட் பண்ணிக்கலாம். இது சோஷியல் மீடியா இல்லையா? ஓகே, நான் இதை கொடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து என்ன வேணுமோ கொடுங்க. இது க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்து இது வந்து கேமிங்கு. ஆன்லைன் கேமிங் இது கொஞ்சம் விண்டோஸுக்கு தான் நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா விளாண்டு பாருங்கள். கிளிக் பண்ணிட்டா உள்ளே போயிடும். ஆன்லைன் கேம் இது அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோம், ஹிட் பீக். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே. ஓகே. இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ஓகே. இப்போ நம்ம சேவ் குடுத்துட்டோம். ஓகே. இப்போ நம்ம சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு பார்க்க கொஞ்சம் லுக்கிங்கா இருக்குது. இப்போ நமக்கு அதை உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வைங்க. எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.